தேவிரைய பெத்தெடுத்த கண் போல காத்திருந்த கத்தி மொன சூழ்நிலையில் காப்பாத்த வழியுமில்ல, காப்பாத்த வழியுமில்ல. என்ன விட்டு போறியாய உயிர் துளிய உறவினமே. ஆழமில்லாத குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த மாணவன் உயிரிழந்து போன அதிர்ச்சி. திருப்பரப்பு அருவியில் நடந்த சோகம். பள்ளி மாணாக்கர்களை சுற்றுலா அழைத்து வந்திருந்த போது நேர்ந்த துயரம். குமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று திருப்பரப்பு அருவி. தினசரி ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு வந்து குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் இருந்து 18 மாணவர்களை சுற்றுலாவாக அழைத்து கொண்டு ஆசிரியர்கள் கன்னியாகுமரி வந்தனர். இன்று திருப்பரப்பு அருவிக்கு வந்த மாணவர்கள் அந்த அருவியில் தண்ணீர் குறைவாக கொட்டுவதால் அங்கு நீராடலாம், பயப்பட தேவையில்லை என ஆசிரியர்கள் ஆழத்தை அளந்து பார்த்து மாணவர்களை குளத்தில் குளிக்க அனுமதித்திருக்கின்றனர். அப்போதுதான் 19 மாணவர்களில் ஒரு மாணவரை மட்டும் காணவில்லையாம். சக மாணவர்கள் வெகு நேரமாக தேடி பார்த்தபோது அதே நீச்சல் குளத்தில் தண்ணீருக்குள் சுய நினைவு இன்றி அந்த மாணவர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அருவி பகுதியில் உள்ள காவலர்களால் மாணவர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவிக்க மாணவனின் உடலை கைப்பற்றி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அந்த மாணவனின் மரணம் எப்படி நிகழ்ந்தது என பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே தெரியும் என்ற நிலையில் அருமனை போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். சங்கரன் கோவில் பகுதியை சேர்ந்த சமுத்திர பாண்டியன் என்பவரது 17 வயது மகன் உயிரிழந்திருக்கும் சம்பவத்தில் பெற்றோருக்கு யாராலும் ஆறுதல் சொல்ல முடியவில்லை.